வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஐயங்காளி ஒரு புரட்சிக்காக உடை அணிந்தவர். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண மாட்டு வண்டி பயணம் அது எப்படி ஒரு போருக்கான அறிவிப்பா மாற முடியும்? ஆனா ஐயங்காளிக்கு அது சாதாரண பயணம் இல்ல. அது ஒரு போர் பிரகடனம். தீண்டத்தகாதவர்கள் இனிமே கண்ணுக்கு தெரியாம இருக்க மாட்டாங்கன்னு அவர் செஞ்ச ஒரு துணிச்சலான அறிவிப்பு. சரி வாங்க, அவர் இதை எப்படி செஞ்சாருன்னு பார்க்கலாம். சரி, இந்த சம்பவத்தோட முழு வீச்சையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். அதாவது 19ஆம் நூற்றாண்டு திருவிதாங்கூர்ல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அங்க என்ன மாதிரியான உடைக்கவே முடியாத விதிகள் இருந்துச்சுன்னு முதல்ல பாத்திரலாம். அப்போதைய சமூகத்துல சாதி அமைப்பு ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. இந்த அமைப்புல சில படிகள் இருந்துச்சு. ஆனா அந்த படிகளுக்கு கீழே அமைப்புக்கு வெளியவே வைக்கப்பட்டவங்க தான் தலித்துகள். ஒடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் வர்ற இந்த வார்த்தை சாதி பாகுபாட்டால அடிமை வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டு தீண்டத்தகாதவங்கன்னு முத்திர குத்தப்பட்ட மக்களை குறிச்சுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திருவிதாங்கூர்ல தலித் மக்களோட ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் சாதி விதிகளால கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. பொது ரோட்ல நடக்கக்கூடாது, சில சாதிக்காரங்க கண்ணுல படாம குறைஞ்சது 64 அடி தள்ளி நிக்கணும். அறிவை வளர்க்குற பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அரசு அலுவலகமா இருக்கட்டும், எல்லா கதவுகளும் அவங்களுக்கு மூடப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அவங்க உடுத்துற உடைய அவமானத்தோட அடையாளமா மாத்தி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை சூழல்ல தான் ஒரு புரட்சியாளர் பிறக்கிறார். தன்னை வெளி உலகத்துக்கு காட்டிக்கொள்ள துணிஞ்ச அந்த மாமனிதர் தான் ஐயன்காளி. 1863ஆம் வருஷம் திருவிதாங்கூர்ல ரொம்பவே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல ஒன்னான புலையர் சமூகத்துல பிறந்தவர்தான் ஐயங்காளி. சின்ன வயசுல இருந்தே அவர்கிட்ட ஒரு அசாதாரணமான தைரியம் இருந்துச்சு. தன் மக்களை ஒடுக்குற விதிகளை எல்லாம் அப்படியே ஏத்துக்க அவரு சுத்தமா தயாரில்ல. அவரோட அந்த மறுப்புல இருந்துதான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம் உருவாச்சு. சுதந்திரத்துக்கான ஒரு பயணம். ஆனா அது ஒரே ஒரு வண்டிதான். ஆனா செஞ்சது பல புரட்சிகள். அப்ப இருந்த விதி என்ன தெரியுமா? பொது ரோடுகளை பயன்படுத்துற உரிமை உயர் சாதி மக்களுக்கு மட்டும்தான். தலித் மக்களுக்கு அதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனா ஐயங்காளியோட எதிர்ப்பு எப்படி இருந்துச்சு? 1893ல அவர் ஒரு மாட்டு வண்டிய வாங்குறாரு. அதுக்கு பேரு வில்லு வண்டி. அந்த வண்டியில ஏறி தடை செய்யப்பட்ட அதே ரோட்ல ஓட்டிட்டு போறாரு. பாருங்க, இந்த ஒரு செயல் இது பல முனை தாக்குதல் மாதிரி. இது வெறும் ஒரு பயணம் இல்ல. பொது ரோட்ல இருந்த தடைய உடைச்சது, வண்டிய வாங்கினது மூலமா எங்களுக்கும் சொத்துரிமை இருக்குன்னு சொன்னது, வண்டில இருந்த பெரிய மணிகளோட சத்தம் ஒடுக்கப்பட்டவங்க சத்தமா பேசக்கூடாதுங்கிற விதிய மீறிச்சு. எல்லாத்துக்கும் மேல தீட்டேன்னு சொல்லி வச்சிருந்த சமூக இடைவெளி விதிகளை மொத்தமா உடைச்சிருஞ்சது. ஐயங்காளியோட புரட்சி அந்த வண்டியோட நிக்கல. அவரோட உடையும் தோற்றமுமே ஒரு போர்க்களமா மாறுச்சு. வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு பக்கம் அடங்கி போறதுக்கான அடையாளங்கள், அதாவது முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டுறது. இன்னொரு பக்கம் ஐயங்காளியோட எதிர்ப்பின் உடை. உயர் சாதியினருக்கு மட்டும்னு சொல்லப்பட்ட வெள்ளை ஆடைகளையும் தலைப்பாகையும் கம்பீரமா அணிஞ்சாரு. மீசை வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்துச்சு. ஆனா இவர் அடர்த்தியான திருத்தப்பட்ட மீசையோட வலம் வந்தாரு. பெண்கள் அவமானத்தோட சின்னமா கல் மாடைகள் போடணும்னு கட்டாயம் இருந்தப்போ அவங்க சுயமரியாதையோட மேலாடை போடணும்னு போராடினாரு. சோ இது வெறும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாற்றமல்ல, இது ஒடுக்கப்பட்ட தலித் ஆணோட உடம்ப ஒரு அதிகாரத்தோட அடையாளமா மாத்துறது, தொலைஞ்சு போன சுயமரியாதைய மீட்டெடுக்கிற ஒரு பெரிய முயற்சி. அவரோட போராட்டத்துல அடுத்த கட்டம் கல்விக்காக நடந்தது. அது எதிர்காலத்துக்கான ஒரு போராட்டம். முதல் பள்ளிக்கூட வேலை நிறுத்தம். விடுதலைக்கு கல்விதான் ஒரே வழின்னு ஐயங்காளி ரொம்ப ஆழமா நம்பினாரு. ஆனா தலித் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வாசல்கள் மூடப்பட்டிருந்துச்சு. பாவம், 1904ல அவரே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரு. அதையும் சாதி இந்துக்கள் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. கையில நிலமில்லாத விவசாய கூலிகளால எப்படி பெரிய சக்தி வாய்ந்த ஆட்களை பணிய வச்சு ஸ்கூல் கதவுகளை திறக்க வைக்க முடியும்? அதுக்கு ஐயங்காளியோட பதில் ஒரு பவர்ஃபுல் வார்னிங்கா வந்துச்சு. எங்க பசங்களை படிக்க விடலைன்னா உங்க வயல்ல புல்தான் முளைக்கும். அந்த வேலை நிறுத்தம் ஜெயிச்சதா? நிச்சயமா. எப்படின்னு பாருங்க. ஸ்டெப் 1, விவசாய தொழிலாளர்கள் எல்லாரும் உயர் ஜாதியினரோட வயல்ல வேலைக்கு போறது நிறுத்திட்டாங்க. ஸ்டெப் 2, ஐயங்காளி தெளிவா சொல்லிட்டார், கிளாஸ் ரூம் இல்லனா உழவில்ல. ஸ்டெப் 3, கடைசியில அரசாங்கம் இறங்கி வந்தது. ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான ஆர்டர் அமல்படுத்தப்பட்டுச்சு. ஸ்டெப் 4, ஒரு புது வரலாறு எழுதப்பட்டுச்சு. முதல் தலைமுறை தலித் குழந்தைகள் பொது பள்ளிகளுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. ஐயன்காளியோட போராட்டங்கள் வெறும் ஒரு ஆரம்பம்தான். அந்த புரட்சியாளரோட மரபு இன்னைக்கும் எப்படி தொடர்ந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க,
1910ல அவரை திருவிதாங்கூர் சட்டமன்றத்துக்கு நியமிச்சாங்க. 1941ல அவர் மறைஞ்சாலும் அவரோட தாக்கம் அப்படியேதான் இருந்துச்சு. 1980ல இந்திய அரசாங்கம் அவரை கௌரவப்படுத்துற விதமா ஒரு தபால் தலை வெளியிட்டது. ரொம்ப சமீபத்துல 2019ல திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஹாலுக்கு மகாத்மா ஐயன்காளி ஹால்னு பேர் வச்சாங்க. அவரோட முக்கியத்துவத்தை பத்தி பெரிய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி அவரை புளையராஜான்னு கூப்பிட்டாரு. இந்திரா காந்தி இந்தியாவோட தலைசிறந்த மகன்னு சொன்னாங்க. வரலாற்றாசிரியர்கள் அவரை நவீன கேரளாவின் மிக முக்கியமான தலித் தலைவர்னு சொல்றாங்க. சரி, கடைசியா ஒரு கேள்வி. ஐயங்காளியோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இன்னைக்கு நம்ம காலத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விதிகள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் எதிர்த்து நிக்க நம்ம ரோஜும் செய்யற சின்ன சின்ன எதிர்ப்பு செயல்கள்ல எது உதவும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.